ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை பொரியல் தான் வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 முட்டை வச்சு வெங்காயம் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுக்கு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 முட்டை வந்து எடுத்திருக்கேன். நமக்கு எத்தனை குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதக்க வேண்டாம், அதாவது நம்ம பொன்னிறமாக அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் இந்த கண்ணாடி பார்த்தா இருந்தாலே போதும். அது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, வரமிளகா, அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்காக வந்து பொடி பண்ணணுமே அப்படிங்கிறதுனால நான் நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம தக்காளி வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். உப்பு போடுறதுனால சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டை ஊற்றிக்கலாம். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிக்கன் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 5 முட்டை வச்சுருந்தேன் இல்லையா, 5 முட்டை இதில் ஊற்றி அப்படியே கொஞ்சம் ஒரு 2 செகண்டு இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சோன்னா நல்லா வெந்துடும். இந்த பச்சை வாசனை வந்து இருக்காது. இதை வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சோன்னா நல்லா முட்டை வந்து வெந்திருக்கும். குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியும். வெந்து வர்றதுனால நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, மூடி வச்சு இப்போ எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதில் வந்து சிக்கன் மசாலா லைட்டாக உங்களுக்கு அந்த வாசனைக்கு போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக 2வது மிளகுத்தூள் போட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். செமையாக இருக்கும், அடிப்பொலியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.